இங்க இந்த பொண்ணு இன்னைக்கு சீக்கிரமாவே வேலைக்கு வந்து சைன் போட்டுட்டு ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட நான் சீக்கிரமா வந்துட்டேன்னு சொல்றா. ஆனா அவர் நேத்தே நீ சீக்கிரமா வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. கழுத்துல என்னமோ அடிபட்டு இருக்கு என்னன்னு கேக்குறாரு. ஆனா இந்த பொண்ணு கீழே விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறா. தென் கோவில் திருவிழாக்கு கிளம்புறா. அப்பன்னு பார்த்து அந்த ஃப்ரெண்டோட அம்மா வந்துடுறாங்க. என்னன்னு கேட்டா நைட்டு போன அவங்க பொண்ணு இன்னுமே திரும்பி வரலன்னு சொல்றாங்க. பட் இந்த பொண்ணு கூட தான் வெளியே போனதை கடைசியா ஒரு கான்ஸ்டபிள் பார்த்துப்பாரு. ஸோ இந்த பொண்ணு விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது அந்த காட்டுல விழுந்துருவாங்க. தென் ஹாஸ்பிட்டல் போனதுல ஹீரோயின் ரொம்பவும் குடிச்சிருப்பாங்க. அதனால நீங்க இங்கே இருங்க, வெளியே போனா ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் தனியா அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எப்படி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆவனீங்கன்ற கேள்வி கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு இந்த ஊருக்கு முதல் முறையா வேலைக்கு வரும்போது அந்த அடவிக்குட்டா காட்டுக்குள்ள தான் போற மாதிரி இருப்பா. அப்பன்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு வந்து காப்பாத்திடுவா. அப்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே பழக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்ப சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றது எல்லாமே உண்மை இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அந்த நர்ஸை விசாரிக்கும் போது நான் தான் அந்த பொண்ணு கூட்டிட்டு போறேன், போகும்போது என்னோட லவர் வந்தாங்க, சோ அவங்க கூட நான் தனியா போயிட்டேன், அவங்களுமே தனியா போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா உன்னை நம்பி வந்த பொண்ணு கூட போகாம நீ ஏன் தனியா போனன்னு கேட்டதுக்கு அவங்க தான் என்ன தனியா போக சொல்லிட்டாங்க, அதனால தான் போனேன்னு சொன்னதுமே இவங்களை திட்டி விட்டு அனுப்பி விட்டுறாங்க. தென் இந்த பொண்ணு எங்க தான் போயிருப்பான்னு சொல்லி இந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்டு திருவிழால டான்ஸ் ஆடும்போது அங்க இருக்க ஒரு பையன் கூட சண்டையாடும். சோ அவன் தான் எதனா பண்ணிருப்பான்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி எஸ்ஐ கிட்ட சொல்றாங்க. ஆனா அவர் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காலமே விட்டுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கால் வந்து இவர் போறாரு. அங்க போய் விசாரிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. தென் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஒரு கான்ஸ்டபிளை வர சொல்றாங்க. இந்த பொண்ணே ஃபைலா எடுத்துட்டு போய் பாக்குறா. பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க. இவன் ஃப்ரெண்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயப்படுறா. அண்ட் இறந்து போனவங்களை பத்தி எழுதுறான்னு பேரை கேட்கறாங்க. பார்த்தா இந்த பொண்ணை கோவில்ல டான்ஸ் ஆடும்போது கலாச்சாரம் தான் இறந்து போயிருப்பான். அதை கேட்டதுமே இந்த போலீஸும் இந்த பொண்ணு ஷாக் ஆகுறாங்க.